RSS தலைவரான மோகன் பகவத் மோடியின் பிரதமர் பதவியை பறிப்பேன் என பொதுவெளியில் பகிரங்கமாக எச்சரித்து உள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்நிலையில்தான் இந்திய பிரதமரை மக்கள்தான் ஓட்டு போட்டு தேர்தலில் தேர்ந்தெடுப்பதாக அரசியல் சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த பவர் RSS கையில்தான் இருக்கிறது. தற்போது பாஜக RSS மோதலால் இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. मोदी ने मेरे घुटने पकड़कर कहा कि उन पर दबाव है, लेकिन मैंने साफ कह दिया है कि अगर तुम 2028 तक भारतीय सेना से 50% से ज्यादा नॉन कास्ट हिंदुओं को नहीं निकालते तो समझ लो कि मोदी जाएगा और योगी आएगा. பிரதமர் மோடியை பதவி விலக வைக்க வேண்டும் என ஏற்கனவே RSS தலைவர் மோகன் பகவத் பேசியது RSS இயக்கம் மற்றும் பாஜக இடையே விரிசலை ஏற்படுத்தி இருந்தது. ஏனெனில் பாஜகவின் விதிமுறைப்படி 75 வயதில் ஒரு தலைவர் அவர் பதவியில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். ஆனால் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி பிரதமர் மோடி 75 வயதை கடந்த நிலையிலும் அவர் பதவி விலகவில்லை. ஏற்கனவே முரளி மனோகர் ஜோஷி மற்றும் அத்வானி போன்றவர்கள் இப்படிதான் ஓய்வு பெற்றனர். ஆனால் பாஜகவானது மோடியை பதவி விலக்காததால் RSS தலைவரான மோகன் பகவத் ஒரு கூட்டத்தில் இதை சுட்டிக்காட்டி மோடியை கடுமையாக விமர்சித்து இருந்தார். அவர், உங்களுக்கு 75 வயதாகும் போது நீங்கள் இப்போதே நிறுத்தி மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும். 75 வயதை எட்டிய பிறகு சால்வையால் கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் இப்போது நிறுத்த வேண்டும். நீங்கள் வயதாகிவிட்டீர்கள், ஒதுங்கி நின்று மற்றவர்களை உள்ளே வர விடுங்கள் என கூறியிருந்தார். இதனால் அப்போதே மோடிக்கும் RSSக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது என கிசுகிசுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது அதனை உண்மையாக்கும் வகையில் கொல்கத்தாவில் நடந்த RSS 100 வியக்கியா மாலா நிகழ்ச்சிகள் மோகன் பகவத் இந்திய ராணுவத்தில் இந்து தவிர அனைவர்களும் நீக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் நரேந்திர மோடியின் பதவியை பறித்து விடுவேன் என எச்சரித்ததோடு மோடிக்கு மாற்றாக யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக நான் முடிவு செய்து விட்டேன் என கூறியிருக்கிறார். இந்நிலையில் தான் பாஜகவுக்கும் RSSக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருவது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என பலரும் கூறி வருகின்றனர். மேலும் பேசிய மோகன் பகவத், பாஜகவின் மூலமாக RSS இயக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு என்றும், அதோடு சில சுயேட்சைவார்கள் அரசியல் செய்யலாம், ஆனால் RSS அமைப்பு அரசியல் செய்யாது. பாஜகவும் RSSம் ஒன்றல்ல என பாஜகவுக்கு எதிராக பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.